பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு தமிழ் மாத பலர்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன அந்த மாதவர் சொன்ன மாதம் மார்கழி மாதம். இது எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசிக்கு, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொதுவாகவே இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்துல சனி பகவானுடைய இருப்பையும் குரு பகவானுடைய நிலையை வைத்தே நான் சோழி பிரசன்னம் பார்க்கிறேன். அந்த வகையில இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி, மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி, மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். 2026 வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி இருந்தாலும் கூட நம்ம திருக்கணிதத்தையே நாம் தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த வகையில மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து ரோக சனியாகி வக்ரமாகி திரும்பவும் வக்ர நிவர்த்தியாக இப்ப பஞ்சம சனியாக 5ஆம் இடத்தை வந்திருக்கின்றார். அதாவது ஏழரை சனி, ஏழரை சனியாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். மற்ற கிரகங்களுடைய, அதாவது சனி பகவான் ஒருவரே நன்மை தீமையை தீர்மானித்து விடுவதில்லை, மற்ற கிரகங்களுடைய நிலையும் நம்ம ஒத்து பார்க்கணும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான காலம் இந்த மார்கழி மாதம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயத்துல கவனமா இருந்தா போதும். அவ்வாறு இருந்து விட்டால் போதும் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியா இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த மார்கழி மாதம் அமைத்து தரும். அந்த வகையில் பார்க்கும்போது 9, 12ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அதே நேரம் 1, 8ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் இணைந்து பார்த்து ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தருகின்றார். இதுதான் இந்த மேஷராசிக்கு. சனி பகவானுடைய நிலையை பார்த்தோ அவர் 7.5 சனியாக இருந்து விட்டாரோ என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஆனாலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதத்துல மேஷராசிக்கு. 9, 12 அதிபதி யாரு பாத்தீங்கன்னா குரு பகவான். அதே நேரம் 1, 8ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். குருவை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர். பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வை நடத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு தோன்றா துணை தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள மட்டும் கிடையாது, பூமிகாரனும் கூடதான். ஒரு நல்ல இடம் வாங்குவதற்கும் வாங்கிய இடத்தை கட்டி முடிப்பதற்கும் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஒரு மனிதன் வாழ்வில் தன்னை புரிந்து கொண்டாலே போதும், இழந்ததை திரும்ப பெறுவதில் அதற்கு ஈடேது இணையது. மனோதைரியம் மனோதிடம் பெறுகின்ற ஒரு மாதமாகத்தான் மேஷராசிக்கு இந்த மாதம் அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பயங்கள் அகலும். இது ஒண்ணு போறாத பயம், தொழில் வாழ்க்கையில அடிவயிற்றுல இடம் புரியாத ஒரு கலந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது அல்லவா? அந்த பயத்துக்கு காரணம் சொல்கிறேன், காரணம் சனி பகவான் தான். என்றோ எப்பொழுதோ யாரோ செய்த ஒரு வினைக்கினுடைய பலனை அனுபவிக்க போறீங்க. ஏதோ ஒரு பெண்ணால ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏற்பட்ட சில விளைவுகளை அனுபவிக்கின்ற ஒரு காலமாக இருப்பதனால கவனமா இருங்க, நிதானமா இருங்க, அவசரப்பட்டுட வேண்டாம். அதே நேரம் மன சஞ்சலம் என்று நிம்மதியை அதிகக்கூடிய தன்மையை ராகு பகவானும் இந்த காலகட்டத்தில் தருவார். அது மட்டும் கிடையாது, ஆன்ம பலம் கூடும். அந்த ஆன்ம பலத்தை தரக்கூடியவர் யாருன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான். அதே நேரத்துல சனி 10ஆம் பார்வை செவ்வாயின் மேல் பதிகிறது. இந்த சனி பகவான் பார்வை எப்பொழுதெல்லாம் செவ்வாயின் மீது பதிகின்றோ அப்பெல்லாம் இனம் புரியாத ஒரு கலவரம் போன்ற ஒரு மனநிலை ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். அந்த நிலையை செவ்வாயும் குருவும் பார்த்துக் கொள்வார்கள். அதே நேரம் செவ்வாய் 4ஆம் பார்வையால் சனியை பார்க்கின்றார். இந்த 4ஆம் பார்வையாக சனியை செவ்வாய் பார்ப்பதனால பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மன கவலைகளும் மன உளைச்சலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். நான் முன்னே சொன்னேன் அல்லவா, 9, 12ஆம் அதிபதி குருவும் 1, 8ஆம் அதிபதி செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் தருவதனால கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும். அதே நேரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மார்கழியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த மார்கழி. என்றாலே நமக்கு எல்லாம் ஆண்டாள் தரும். ஆண்டாள் மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். ஆண்டாள் எங்கெல்லாம் குடிகொண்டுள்ளாரோ அந்த நாராயணனுக்கு அருகில் தானே இருப்பார். அங்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் இருக்கின்ற நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான யோக பலனை தருவதில் ஆண்டாளும் துணை இருப்பார்.